வெல்கம் டு டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் நியூரல் நெட்வொர்க், அஜைலிட்டி ஆஃப் த பிரெயின், அதை எந்த அளவுக்கு சிறப்புப்படுத்த முடியும், அதை மேலும் மேலும் எங்கனம் சிறப்பாக்கி கொள்வது என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். இந்த ஐம்புலன்களுக்கு, அதாவது மெய், வாய், கண், மூக்கு, செவி, இந்த ஐம்புலன்களுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், எல்லா நேரத்துலையும் செய்திகளை பார்த்துக்கிட்டே இருக்கோம். அது ஒரு கண்டினியூஸாக பம்பார்டிங் அவர் சிவிலி இப்படி போயிட்டு இருக்கு. இது போல் ஒரு கண்ணால் பார்க்கணுன்னா நிறைய ஆயிரக்கணக்கான செய்திகளை பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதே போல் காதால் கேட்குறோன்னு சொன்னால் விதவிதமான டெசிபலில் இருக்கிற சவுண்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வருது. ஒலி ஓசை என்ன மாறுது, ஒலி ஓசையை மாற்றிட்டு அது இசையாக மாறுது. ஒலி என்று சொன்னால் ஒரு ஃப்ரீக்குவன்சிக்குள்ளே அதை என்ன பண்ண முடியும், நிறுத்தி அதை பார்த்துக்க முடியும், இந்த ஒலி எந்த அளவுக்கு இருக்கிறேன். ஓசை என்று சொன்னால் மீண்டும் அதுபோல் ரிப்பீட் பண்ண முடியாது. பெரிய சத்தம் அது எந்த டெசிபலில் போச்சுன்னு கண்டுபிடிச்சிட்டு அதே போல் இன்னொரு தடவை சத்தம் வரும்னு சொன்னால் அந்த ஓசை என்பது அது ஒரு கட்டுப்பாட்டுக்கு இல்லாதது. ஒலி என்பது ஒரு நேரம். ஆனால் ஒலி ஓசையெல்லாம் இருந்தால் சாதாரண விஷயம். அதனால என்ன பண்ண முடியாது, மனம் அதில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் அதுவே அந்த ஒலி ஓசை என்றது காட்டலாம் ரிஃபைன்டு சவுண்ட் அப்படின்னு சொன்னால் ஒரு ஃப்ரீக்குவன்சிக்குள்ளே இத்தனை கிலோ ஹெர்ட்ஸில் இருக்குது, இத்தனை நம்பரில் இந்த ஃப்ரீக்குவன்சியில் இந்த ஸ்வரமெல்லாம் இருக்குது, இதெல்லாம் இப்படி பாட முடியும் அப்படின்னா பாடினா இந்த அளவுக்கு அதில் சிறப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த ஒலி ஓசையை தாண்டி அது இசையாக மாறும்பொழுது இசை மிகவும் மனதிற்கு தேவையான அளவுக்கு, மனதை மயக்கக்கூடிய அளவிற்கு அதில் மொழி இருந்தால் ரொம்ப சிறப்பு. ஏன்னு கேட்டால் யாருக்கு எந்த மொழி தெரியுமோ அந்த மொழியில் இசையை நம்ம என்ன பண்ணலாம், அனுபவிக்கலாம். அப்போ என்ன பண்ணோம், இடது பக்கத்து மூளை முக்கியமாக அங்கே வேலை செய்கிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா யூ நோ த லாங்குவேஜ், யூ வாண்ட் டு ப்ராசஸ் இட், யூ நோ த லாங்குவேஜ் அண்ட் என்ஜாய் த மியூசிக் அப்படி இருக்கும். அப்போ இசையில் இருக்கக்கூடிய மொழியின் பொருள் தெரியறதுனால அந்த இசையை நம்ம ரசிக்கிறோம்னு ஆகிடும். ஆனால் மொழி தெரியாது, நம்மளுக்கு நிறைய மொழி தெரியாத இசை இருக்குது, அதெல்லாம் ஒரு டியூனில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அப்பொழுதும் நம்மளால் அந்த இசையை என்ன பண்ணிக்கிறது, ஸ்புரிக்க முடியுது, அதனால் ரசிக்கிறோம். அது நம்மளுக்கு என்ன மனதிற்கு என்ன மகிழ்ச்சியை தருகிறது அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் அந்த இசையில் இருக்கிற ஃப்ரீக்குவன்சி ஆஃப் த நோட்ஸ் தட் மேக்ஸ் த ஹோல் வேர்ல்ட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். அதுதான் நிஜம். ஏன்னா நம்மளுக்கு மொழி தெரிஞ்சாதான் ஒரு இசையை அனுபவிக்க முடியும்னு வைங்க. நம்மளுக்கு ரொம்ப லிமிட்டட் நாலேஜ் தான் இருக்கும். சில விஷயத்தில் தான் சில மொழி தான் நம்மளுக்கு தெரியும், சிலதே கிடையாது. நிறைய பேருக்கு ரெண்டு மொழி, எந்த மொழியில் பாடம் படிக்கிறோமோ அது தெரியும், எந்த மொழியை வீட்டில் நம்ம தாய் தகப்பனோட பேசி பழகிறோமோ அவ்வளோதான் தெரியும்னா அதில் இருக்கிற இசை மட்டும் அதுவே இட் இஸ் அ ஓஷன். 2 மொழியில் தெரியுறது, தாய்மொழியில் தெரியக்கூடிய இசைனா, ஆனால் தட் இஸ் குவைட் சப்ஜெக்டிவ். ஏன்னு சொன்னால் அங்கே இருக்கிற மொழியில் கிடைக்கிற நம்ம எது போல் சங்கீதத்தை கேட்குறோம், எது போல் மொழி நம்மளுக்கு என்ன புரியிற அளவுக்கு இருக்குது, வேர் வி கேன் ஏபிள் டு காம்ப்ரஹெண்ட், அதெல்லாம் பார்க்கும்பொழுது அங்கே ஒரு லிமிட்டேஷன்ஸ்னு வருது. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேலே அதை தாண்டி செல்ல முடியாது. ஆனால் இசை என்பது பரிபூர்ணமானது, அதில் என்ன கிடையாது, அதுக்கு மொழிக்கெல்லாம் அப்பாற்பட்டது, நம்மளுடைய எண்ண ஓட்டங்களுக்கும் அப்பாற்பட்டது. அப்படின்னா தொடர்ந்து இசையை கேட்டு பழகும்பொழுது அதுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு என்ன சிறப்பு இருக்கே, தட் கேனாட் பி ரிட்டன் இன் வேர்ட்ஸ். இது 2 பக்கத்து அட்டைக்குள்ளே அதை என்ன பண்ண முடியாது, நிரப்பிட முடியாது. அதனால் இந்த ஐம்புலன்கள் வரும்போது செவிக்கு உணவில்லாதது அப்படின்னு சொன்னால் செவிக்கு உணவு என்ன, இசை.